ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, முருங்கைக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ஒரு அற்புதமான இயற்கை உணவாகவும் அது மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் பயன்படுகிறது. இது உடல் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளையும் நல்ல பயன்களையும் தருகிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதால நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் குணமாகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி போன்ற விட்டமின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் இரும்பு அதிகமாக இருக்குன்னு, கால்சியமும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, புரதம் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதால இது உடலில் பல்வேறு செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் மாங்கனீஸ் நிறைந்துள்ளதால இது எலும்புகள் சீரான வளர்ச்சிக்கும் நரம்புகளுடைய செயல்பாட்டுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. நம்மளுடைய எலும்புகளும் நரம்புகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் நல்ல சுழற்சி ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் நம்ம உடலை எப்பொழுதும் ரத்தத்தை சுத்தப்படுத்தி சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப உதவியாக இருக்குது. முருங்கைக்கீரையில் இருக்க வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நோய்களை எதிர்க்கவும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முருங்கைக்கீரையை நம்ம தாராளமாக சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு 3-4 தடவையாச்சும் கண்டிப்பாக இதை எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை செரிமானத்திற்கும் நல்ல உதவியாக இருக்குது. முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்றதால ஜீரணத்திற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான ஜீரண கோளாறு பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். எது சாப்பிட்டாலுமே ரொம்ப ஜீரணமாகாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முருங்கைக்கீரையை நைட்டில் சாப்பிட்றத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முருங்கைக்கீரையில் இருக்கிற விட்டமின்களும் கனிமங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்ல சக்தியை தருது. அதனால் முதுகு வலி, தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இது படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் குறைஞ்ச கலோரிகள் இருக்கிறதால, அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இதில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இது இன்சுலின் செயல்பாட்டை அதிகப்படுத்தி நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது. முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்றதால நம்மளுடைய சிறுநீரக செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுது. அதாவது சிறுநீரகத்தில் இருக்க அழுக்குகள் எல்லாம் கூட இது க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு எப்பவுமே ஹெல்த் ரொம்ப ஹீட்டான ஒரு பாடியாக இருக்கும். அவங்க இதை சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுக்க உதவியாக இருக்குது. அதே மாதிரி சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். அவங்களுக்கு சருமத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தப்படுத்தவும், புண்கள் மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு புண்கள் இருக்கும், கையில் காலில் இந்த மாதிரிலாம் அடிப்பட்ட புண்கள் ஏதாவது இருக்கும், அது சீக்கிரமாக குணமாகிறதுக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். கண்டிப்பாக முடி பிரச்சனையிலேருந்து தீர்வு காணணும்னா முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. இதை பொடியாக அரைச்சி வச்சு சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முருங்கைக்கீரையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம கூட்டு செய்வோம், அப்படி இல்லைன்னா பொரியல் பண்ணுவோம், அடை சுடுவோம், இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம். இதுலேயும் முருங்கைக்கீரையில் இன்னும் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செய்யும்போது டெய்லி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாது, டெய்லி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஒரு நாள் முருங்கைக்கீரை சப்ஜி பண்ணுங்க, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் பண்ணலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு கோதுமையில் நம்ம பராட்டா பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே போல் முருங்கைக்கீரையில் அடை சுடலாம், முருங்கைக்கீரை சூப் வச்சும் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இதை தினசரி நம்மள டெய்லி என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஓரளவுக்கு ஒரு கிண்ண அளவுக்கு, சின்ன பவுல் அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு வரும்போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவியாக இருக்குது. முருங்கைக்கீரை உடலில் பல வகையான நன்மைகள் தருது. அதனால் இதனை உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு வர்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. வாரத்துக்கு கண்டிப்பாக 4லேருந்து 5 நாள் முருங்கைக்கீரையை தாராளமாக எடுத்துக்கோங்க.
ரொம்ப அயன் சத்தும் இத்தனை மருத்துவ நன்மைகள் இருக்கிற ஒரு கீரை இது. இந்த ஒரு கீரையை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலே நம்ம உடம்புல இருக்கிற முக்காவாசி நோய்கள் குணமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.